ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் சவரி 10 விளாக். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளினால் காலைல 5:10க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு. எப்போவுமே இப்போலாம் வழக்கமாக 5:30க்கு எந்திரிக்கிறது. இன்றைக்கி 5:10க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறனால. காலையில் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். 5:10க்கு எந்திரிச்சு ஸ்கூல் 8:45க்கு இருக்கணும், பசங்களை விடணும். அதுக்குள்ளே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலில் அப்படியே கொண்டு விட்டுட்டு நம்மளும் சாமி விட்டு அப்படியே வர்றதுக்காண்டு தான் சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா பிள்ளைகளை விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு போனோம்னா ரொம்ப வெயில், போக லேட்டாகிடுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா வெளியில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கூட்டியாச்சு. இது என்ன அந்த ஆயிரங்கால் பூச்சி மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நிறைய வீடு ஃபுல்லாக வருது. எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் ஆனால் இல்லை, எங்கள் வீட்டில் தான் என்னமோ வருது. தண்ணியை ஊற்றி அலசி விட்டாலுமே நிறையா வருது. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியில் மஞ்சள் தண்ணி இருக்குல்ல, அதை தெளிச்சாச்சு. மஞ்சள் தண்ணியில் அந்த கடையில் விற்கிறாங்கல்ல மஞ்சள் பொடி போட்டு, அதை வாங்கியாந்து வச்சுக்கிருவேன். ஏன்னா சாணம் கிடைக்கிறப்ப எடுத்து தெளிச்சுக்கிருவேன். இல்லாதப்போ இந்த மஞ்சள் தண்ணி தான் வெள்ளி செவ்வாய் தெளிச்சுக்கிருவேன். தெளிச்சுட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் மசியல் பண்ணுறதுக்காண்டி. சாப்பாடு வடிச்சிட்டேன். சாம்பார் வெந்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த வீடு கூட்டி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உலைய வச்சுட்டு ஒரு அடுப்பில் அந்த உருளைக்கிழங்கு அவிய போட்டு போனேன். நான் வெளியில் வேலை பார்த்துட்ருக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா. சரி, அடுத்து இந்த வேலையை பண்ணிடலாம். இப்போ சாம்பார் வெந்துக்கிட்டு இருக்குது. உருளைக்கிழங்கு மசியல் போட்டு அப்பளம் பொரிக்கிறதா வேலை. பசங்களுக்கு கொடுத்து விட்டுறலாம், நம்மளுக்கும் இன்றைக்கி ஓகே. வெள்ளி செவ்வாய் பொதுவாகவே நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், சைவம் தான். சரி வாங்க, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன ஆடி வெள்ளி, ஃபஸ்ட்டு வெள்ளி, என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு போவீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அதுவும் வீடு பக்கத்துலேயே கோவில் இருந்தால் போவேன். வீடு பக்கத்துலேயே அம்மன் கோவிலுங்கிறது இல்லை. அதனால் பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அவனை சாமி கும்பிட்டுக்குருவேன். அது போக பசங்களை ஸ்கூலில் விட்டு வரும்போது கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவேன். ஸோ அது மாதிரி நீங்களும் போவீங்களா என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். அதுபோக வெயில் இப்போல்லாம் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வெயில் அதிகமாக தான் இருக்குமா. வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலில் வேர்வை பிடிக்கிறதே சளி. பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி வேர்வை சளி பயங்கரமாக இருக்குது. ஒரு 1 வீக் இருக்கும் முன்னாடி செம்ம மழை வெள்ளம் மாதிரி அடித்து விட்டுச்சு. இப்போ பார்த்தா வெயில் அதை விட தாங்கவே முடியல, அந்தளவு வெயில் போடுது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் இப்படி வெயில் போடுதா இல்லை மழை பெய்யுதாங்கிறத சொல்லுங்கள். எங்கள் ஊர்லலாம் இப்போ செம்ம வெயில். சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு உரிச்சிட்டோம்னா அடுத்து இதை ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு தண்ணிலாம் வாட்டர் பாட்டில் நிரப்பிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி போயிட்டு வேலை இருக்குது. நான் இட்லிக்கு மாவாட்டி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சு, ஆட்டவே இல்லை. சரி, இன்றைக்கி மாவு ஆட்டிடலாம். ஏன்னா பசங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து எக்ஸாம் வருது. எக்ஸாம்னா அசஸ்மெண்ட் 1 கொடுக்குறாங்க. சரி, அவங்களுக்கு படிக்க உட்காந்தாச்சுன்னா நைட் நேரம் எதுவும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, லேட்டாயிரும். சரி, அதனால் மாவாட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேங்கிறக்காண்டி இன்றைக்கி மாவுலாம் ஊற போட்டிருக்கேன். கோவிலுக்கு போயிட்டு தான் வீட்டில் அடுத்த வேலையும் கண்டினியூ பண்ணணும். மாவாட்டணும், ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், வேலைகள் அப்படியே கண்டினியூவாக இருக்குது. சேரீ ஒரு 2 சேரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும். அப்படியே வேலை கரெக்டாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. அதுவும் இந்த வெயிலெல்லாம் வெளியில் எங்கேயும் போயிட்டே வர முடியல. கொஞ்சம் நேரம் வெயிலில் போயிட்டு வந்தாலும் அப்பா ஒரே தலை வலிக்குது, சளி பிடிச்சிருது. இந்த அன்றைக்கெலாம் செம்ம சளி, பசங்களுக்கும் சளி எனக்கும் சளி பிடிச்சிருச்சு. சளி பிடிச்சோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த ஓமோலி இலையை பல் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓமோலி இலை ஒரு 3 இலையை எடுத்துகிட்டு சும்மா தண்ணியில் அலசிட்டு வெறுவாயில் போட்டு மென்று சாப்பிடுவேன். உண்மையிலே அது நல்லா கேட்குது. பசங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன்னா, அது வெறுவாயில்
பெரிய பையனாக இருந்தால் இது பண்ணுவாங்க, அது கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் சாப்பிட மாட்டாங்க. ஓமவல்லி இலையை வந்து லைட்டாக அலசிட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சிம்மில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த ஓமவல்லி இலை ஒரு குழந்தைக்கா இருக்கதா ஒரு 5 இலை அப்படியே போட்டு வதக்கிட்டு அதை சாறை எடுத்து புனிஞ்சு அப்படியே கொடுத்தோம்னா சளி வந்து உண்மையிலே நல்லா கேட்கும். இப்படி தான் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது நல்லா கேட்கும், நின்றும் சளி இதுக்கெல்லாம். அதனால் அது ஒரு 3 நாளைக்கு அப்படியே கண்டினியூவாக கொடுக்குறது. காலையில் சப்போஸ் கொடுக்க முடியல அப்படின்னா ஈவினிங் ஒவ்வொரு குழந்தை காலைல கொடுத்தா ஸ்கூல் இது போகிறாங்கள ஒத்துக்கிறாது. அதனால் ஈவினிங் வந்து அந்த இலையை வந்து கொடுக்குறது. அதனால் அந்த ஓமவல்லி இலையை தான் கொடுக்கணும் ஒரு 3 நாளைக்கு, ஏன்னா சளி ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து வேலைகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.